வெல்கம் டு ஃபன்வே விலாக்ஸ் அண்ட் நான் உங்கள் ஜெய் ட்ராவலிங். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தீவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தீவு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது. ராமேஸ்வரத்தில் மொத்தம் 21 தீவுகள் இருக்குது. இந்த 21 தீவுகளில் 3 தீவுகள் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதில் 2வது தீவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பேர் என்னென்னா குருசடை ஐஸ்லாண்ட். இந்த இதுக்கு எப்படி வரணும் அப்படின்னா பாம்பன் பிரிட்ஜை கடந்த உடனே தங்கச்சி மடம்னு ஒரு பிளேஸ்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விவேகானந்தர் நினைவு மண்டலம் பக்கத்தில் ஐஸ்லாண்டு எக்கோ டூரிசம்ன்ற பிளேஸ்லேருந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் டிக்கெட் எடுத்து நம்ம போட்டில் போவோம். நம்ம போட்டில் தான் அந்த தீவுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த தீவுக்கு நீங்கள் வந்த உடனே என்னென்ன பவளப்பாறைகள் இருக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி முடிச்சுட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன கடல்வாழ் உயிரினங்களுடைய எலும்புகள், அதாவது திமிங்கலத்தோட முதுகெலும்பு, ஆமையோட மண்டவோடு, இதே மாதிரி சில கடல்வாழ் உயிரினங்களோட முதுகெலும்பு மற்றும் எலும்புகள்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். இதில் ஹைலைட்டே என்னென்னா, நான் இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு பெரிய கட்டையாக நீளமாக இருந்துச்சு. அதை நான் பார்க்கும்போது ஏதோ மரம் தான் நினச்சேன். கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு திமிங்கலத்தோட முதுகெலும்பு அப்படின்னு. இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பழமையான ஒரு வாய்ந்ததெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்பராஸ்கஸ் இது எதுக்கு ஆகும் கேட்டா, இந்த வேர்ல வந்து ஒரு கிழங்கு இருக்கும், இவ்வளவு கொத்தா, இவ்வளவு அதை புளிஞ்சு தண்ணி எடுப்பு இருக்குது. அந்த கிழங்கு எடுத்து அவிச்சு அந்த தண்ணியை குடிச்சுட்டாக்கா கிட்னியோட கல் நிறைய நோய்கள் குணமாகும். இது எங்க கிடைக்கும்டாக்கா, ஊருக்குள்ள இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பவுடரா கிடைக்கும். இந்த தீவை நீங்கள் ட்ரோன் ஷாட்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி தீவுலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தீவுக்குள்ளே நம்ம நடந்து பயணம் பண்ணுறது இதை காட்டிலையும் பெரிய விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் உலகத்திலே முதல் முறையாக மெரைன் சென்டர் ஓப்பன் ஆகியிருந்துச்சு. அதோடைய பழமை வாய்ந்த கட்டிடங்கள்லாம் நம்மளை பார்க்க முடியும். அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா சில கடல்வாழ் உயிரினங்களோட சின்ன சின்ன பாட்டில்லாம் போட்டு அதுக்குள்ளே மூடி வச்சுருப்பாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியும்.
இதுக்கப்புறம் தாங்க ஹைலைட்டே. அந்த மெரைன் சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா, ஆள் நடமாட்டமே இல்லாம, கடல் அலையே இல்லாத ஒரு இடத்துல, நீங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு தரமான ஸ்பாட்டு. சும்மா செம்மையா மஜா பண்ணலாம். அந்த மாரி ஒரு அமைதியான, ஒரு அழகான ஒரு பிளேஸ் இது. இத பார்க்கும்போது அந்தமான்ல ஏதோ ஒரு குட்டி தீவுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் குடுக்கும். ஸோ எனக்கு அப்படி தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்க்குற எல்லாத்துக்குமே அப்படி தோணுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களும் ராமேஸ்வரம் பக்கம் வந்தீங்கன்னா, ஸோ இந்த பிளேஸையும் விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.